உலகின் வெப்பநிலை மண்டலங்கள். புவி பெறக்கூடிய சூரிய கதிர்களின் அளவை பொறுத்து வெப்பநிலை மண்டலங்கள் உலகளவில் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை வெப்பமண்டலம், மிதவெப்ப மண்டலம் மற்றும் துருவ மண்டலம் ஆகும். வெப்பமண்டலம் டோரிட் ஜோன் 0° முதல் 23.5° வடக்கு மற்றும் தெற்கு வரை. கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையிலான பகுதி வெப்பமண்டல பகுதி என அழைக்கப்படுகிறது. இப்பகுதியில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் இந்த மண்டலத்தில் வெப்பநிலை மற்ற 2 மண்டலங்களை விட எப்போதும் அதிகமாக இருக்கும். மிதவெப்ப மண்டலம் டெம்பரேட் ஜோன் 23.5° வடக்கு முதல் 66.5° வடக்கு மற்றும் 23.5° தெற்கு முதல் 66.5° தெற்கு வரை. வட அரைக்கோளத்தில் கடகரேகைக்கும் ஆர்க்டிக் வட்டத்திற்கும் இடையிலும், தென் அரைக்கோளத்தில் மகர ரேகைக்கும் அண்டார்டிக் வட்டத்திற்கும் இடையிலும் அமைந்துள்ள பகுதியை மிதவெப்ப மண்டலம் என அழைக்கிறோம். இப்பகுதியில் சூரிய கதிர்கள் எப்போதும் செங்குத்தாக விழுவதில்லை. இங்கு கோடை காலத்தில் நீண்ட பகல் குறுகிய இரவும் மற்றும் குளிர்காலத்தில் நீண்ட இரவு குறுகிய பகலும் காணப்படும். எனவே மிதமான வெப்பநிலை இப்பகுதியில் நிலவுவதால் இதனை மிதவெப்ப மண்டலம் என அழைக்கிறோம். துருவ மண்டலம் போலார் ஜோன் குளிர் மண்டலம் 66.5° வடக்கு மற்றும் முதல் 90° வடக்கு மற்றும் 66.5° தெற்கு முதல் 90° தெற்கு. வடகோளத்தில் ஆர்க்டிக் வட்டத்திற்கும் வடதுருவத்திற்கும் இடையேயும், தென்கோளத்தில் அண்டார்டிக் வட்டத்திற்கும் தென் துருவத்திற்கும் இடையேயும் உள்ள பகுதியை துருவ மண்டலம் என அழைக்கிறோம். இப்பகுதியில் எப்போதும் சூரிய கதிர் சாய்வாக விழுவதால் மிக குறைவான வெப்பநிலையே இங்கு காணப்படுகிறது. இது மிகவும் குளிரான பகுதியாகும். இப்பகுதியில் 24 மணி நேரமும் பகல் மற்றும் இரவாக முறையே அதிகபட்ச கோடை மற்றும் அதிகபட்ச குளிர்காலத்தில் இருக்கும். இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தில் சென்டரில் ஒரு லைன் வந்திருக்கு. இதுதான் 0°. புவி நடுக்கோடு அல்லது நிலநடுக்கோடு. இது 0°. கடகரேகை 23.5° வடக்கு. இந்த கோடு இதுதான் கடகரேகை 23.5° வடக்கு. அப்புறம் இங்கே இருக்கிற மகர ரேகை கீழே இருக்கிறது இது தெற்கு சைடு, கீழே தெற்கு சைடு, மேலே வடக்கு சைடு. ஸோ தெற்கு 23.5° தெற்கு. ஸோ இது வரைக்கும் உள்ள பகுதியை, இந்த கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் உள்ள பகுதியை இடையில உள்ள பகுதியை வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இது அடுத்து பார்த்திங்கன்னா மிதவெப்ப மண்டலம் 23.5° வடக்குலேருந்து இந்த லைன் இருக்குல்ல, இப்போ வரைகிற லைனு, இந்த 66.5° வடக்கு வரைக்கும் உள்ள பகுதியும், திரும்ப 23.5° தெற்கு மற்றும் 66.5° தெற்கு இந்த லைனு, இப்போ வரைஞ்சோம்ல இந்த லைனு, இது பகுதியும் மிதவெப்ப மண்டலம்னு சொல்கிறோம். 66.5° தெற்கு டு 90° தெற்கு, இதுதான் 90°. ஸோ இந்த பகுதியை நம்ம தென் துருவ மண்டலம்னு சொல்கிறோம். 66.5° வடக்குலேருந்து 90° வடக்கு, இதுதான் 90°. ஸோ இது வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வட துருவ மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆண்டு வெப்பநிலை. ஒரு பகுதியின் ஒரு வருடத்தின் சராசரி வெப்பநிலை. ஆண்டு சராசரி வெப்பநிலை ஒரு பகுதியின் 30 ஆண்டுகால வெப்பநிலையின் சராசரி. வெப்பநிலையின் வீச்சு ஒரு பகுதியின் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஆண்டு வெப்பநிலை வீச்சு ஒரு பகுதியின் ஒரு வருடத்தின் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு. தினசரி வெப்பநிலை வீச்சு ஒரு பகுதியின் ஒரு நாளின் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு.